ஏப்ரல் 22, 2026 இன்றைய நாளுக்கான இறை வார்த்தை. கர்த்தர் உங்கள் இருதயத்தை சுகப்படுத்தி உங்கள் காயங்களை ஆற்றுவார். May the Lord heal your heart and bind up your wounds. சங்கீதம் 147 அதிகாரம் 3 வசனம். Psalm chapter 147 verse 3. இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் இருதயம் உடைந்திருந்தாலும் கர்த்தர் அதை சுகப்படுத்துவார். நீங்கள் அனுபவித்த வலி மற்றும் காயங்களை அவர் அறிந்திருக்கிறார். அவர் உங்கள் கண்ணீரை கவனிக்கிறார். அவர் உங்களுக்கு ஆறுதல் அளித்து உங்கள் உள்ளத்தை புதுப்பிப்பார். கடந்த காயங்கள் உங்கள் எதிர்காலத்தை நிர்ணயிக்காது. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை மீண்டும் அழகாக மாற்றுவார். He heals the broken-hearted and binds up their wounds. My dear brothers and sisters, even if your heart is broken, the Lord will heal you. He knows your pain and wounds. He sees your tears. He will comfort you and renew your heart. Your past hurts will not define your future. The Lord will make your life beautiful again. நாம் அனைவரும் சேர்ந்து பின்வரும் ஜெபத்தை ஏறெடுப்போம். அன்பான பரலோக தந்தையே, எங்கள் உடைந்த இருதயங்களை சுகப்படுத்தும். எங்கள் காயங்களையும் வலிகளையும் நீக்கி ஆறுதல் அளித்தருளும். எங்கள் உள்ளங்களை புதுப்பித்து சமாதானத்தால் நிரப்பும். உம்மில் நம்பிக்கை வைத்து முன்னேற உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன்.